நம்மள நிறைய பேரோட ஸ்கின் டோன் பார்த்தீங்கன்னா வேரி ஆகும். ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபேராக இருப்பாங்க, சில பேர் வந்து டஸ்கியாக இருப்பாங்க, சில பேர் வந்து டார்க்காக இருப்பாங்க. இது எல்லாத்துக்குமே என்ன ரீசன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புல செக்ரீட் ஆகிற மெலனின் அப்படின்ற பிக்மெண்ட் தான். இந்த பிக்மெண்ட் தான் நம்மளோட கலர் டோனை டிசைட் பண்ணுது. அண்ட் இதில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டார்க் ஸ்கின் டோன் இருக்கிறவங்களுக்கு வந்து முக சுருக்கங்கள் கொஞ்சம் லேட்டாக தான் வருமா. யார் ரொம்ப ஃபேராக இருக்காங்களோ அவங்களுக்கு தான் சீக்கிரமாக ஃபேஸில் சுருக்கங்கள் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ஃபேக்டோட இன்றைய ஷோடைய லாஸ்ட் செக்மெண்ட் பார்த்துடலாம். 12 ராசிக்கான யோக பலன்கள் சொல்ல யதார்த்த ஜோதிடர் ஷெல்வி நமக்காக காத்துட்டு இருக்காரு. வாங்க பார்க்கலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நாளானது பார்த்தீர்கள் என்றால் 14ஆம் தேதி 2வது மாதம் 2017ஆம் ஆண்டு மாசி மாதம் 5ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். குடும்பத்தில் தேவையில்லாத குழப்பங்களை தவிர்த்து கொள்வது நன்மை. வெளிவட்டாரத்தில் எந்தவித குறைபாடும் காணப்படவில்லை. உத்தியோகத்தில் உங்களுடைய முன்னேற்றம் சீரும் சிறப்பும் மற்றவர்கள் பொறாமை கொள்ளக்கூடிய வகையில் காணப்படும். எதிரிகள் பலமெல்லாம் எல்லா விஷயத்திலும் சைலண்டாக காணப்படக்கூடிய அமைப்பு. பணத்தில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக நிவர்த்தி, அதன் மூலியமாக ஆனந்தம் சந்தோஷம். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். தனிப்பட்ட முறையில் உங்கள் செல்வாக்கு உயர்வதை கண்டிப்பாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். பணத்தட்டுப்பாடு தீர்வது மனதிற்கு சந்தோஷம். புது அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை பெற்றுத்தரும். உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் உயர்வதை கண்கூடாக பார்க்கலாம். எந்த தொழில் எந்த வியாபாரம் செய்கிறேன் என்று தெரியாதவர்கள் கூட விசிட்டிங் கார்டு போட்டு கொண்டு செய்யக்கூடிய அளவுக்கு திடீர் அதிர்ஷ்டம் சிலருக்கு பெருமளவு பிராப்தத்தையும் அனுகூலத்தையும் தரும். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் கூடுவதை கண்கூடாக பார்க்கலாம். துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம் உங்களுடைய தனிப்பட்ட முறை தேக ஆரோக்கியத்தில் மட்டும் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். மிதுன ராசிக்காரர்கள் சைலண்டாக இருப்பது பல விதத்தில் நன்மை. கொடுக்கல் வாங்கல் விஷயம், ஜவாப் ஜாமீன், அண்டை அயலாறு வீட்டு விஷயம், சிறு சிறு வாக்குவாதங்கள் கூட இல்லாமல் இருப்பதும். குறிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் வண்டி வாகனத்தில் மிக கவனமாக செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்கள். பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகளை பற்றி சபிக்காதீர்கள். பிள்ளைகளிடத்தில் கோபதாபத்துடன் பேசாதீர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் சிறு பிரச்சனைகள் கூட பெரிய கஷ்டத்தையும் பெரிய சங்கடத்தையும் தீராத மன நிம்மதியற்ற தன்மையும் ஏற்படுத்திவிடும். கவனம். பிள்ளைகளை சாந்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் மிக மிக கவனமாக. குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடன் சண்டை சச்சரவுகளை தவிர்த்து கொள்ளுங்கள். தொலைதூரத்தில் குடும்பத்தில் விட்டு பெற்றோர் பெரியோரை விட்டு பிரிந்து இருப்பவர்கள் கூட அவருடன் கண்டிப்பாக தொலைபேசியின் வாயிலாக சிறிது ஆறுதலாக பேசுவது இன்றைக்கு நன்மையும் அனுகூலத்தையும் தரும். மற்றபடி வெளிவட்டாரம் உத்தியோகம் தொழிலமைப்பு எல்லா விஷயத்திலும் ஒருவித எச்சரிக்கையுடன் இருப்பது பல விதத்தில் நன்மை அனுகூலங்கள். கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்து கையெழுத்திடுவது ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். யோக பலம் தன்னம்பிக்கை ஏற்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் படிப்படியாக நிவர்த்திகள் காணப்படுகிறது. எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள் காணப்படுகிறது. தனிப்பட்ட முறையில் உங்கள் செல்வாக்கு உயர்வதை கண்கூடாக பார்க்கலாம். அதே சமயம் தைரியம் தன்னம்பிக்கை ஏற்படுத்தக்கூடிய முடிவுகளை டக்கு என்று எடுத்துக்கொள்ளுங்கள். வெளிவட்டாரம் தொழிலமைப்பில் காணப்படக்கூடிய நல்ல கௌரவம் குடும்ப விஷயத்தில் விட்டு கொடுத்தால் காணப்படும். குடும்ப விஷயத்தை பற்றி யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்வது பெரும் சிக்கலையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. வார்த்தைகளில் தேன் தடவிய வார்த்தை பல விதத்தில் உன்னதமும் சந்தோஷமும் காணப்படும். சிறு சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். தனிப்பட்ட முறையில் உங்களுக்கும் மற்றவர்களுக்கும் இருந்த பிரச்சனைகளில் கூட யாரிடத்தில் பேசாமல் இருப்பது நன்மை தரும். கண்டிப்பாக பணத்தில் விஷயத்தில் சிறிது கவனம். தேவையில்லாத அனாவசிய செலவுகள் ஏற்படக்கூடிய நாள். அந்த விஷயத்தில் ஒரு முறைக்கு இருமுறை சிந்தித்து செயல்படுவதே கன்னிக்கு நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள்.
அரசு விரோத காரியங்களில் ஈடுபடுபவர்களின் நிழல் கூட அண்டாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள். வழக்கு போன்ற விஷயங்களில் மிக கவனமாக இருங்கள். எந்தவித விஷயத்திலும் ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். சிறு சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். எல்லா விஷயத்திலும் உணர்ச்சி வசப்படுவது பெரும் சங்கடத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்திவிடும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைத்தாலும் அதை பொறுமையாக கையாளுவது நன்மை ஏற்படுத்தி தரும். உணர்ச்சி வசப்பட்டு யாருக்கு உத்தரவாதம் செய்வது பெரும் பாதிப்பையும் பெரும் சங்கடத்தையும் ஏற்படுத்திவிடும் என்பதை நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சக ராசிக்காரர்கள். தானபல அமைப்பில் மிக மிக கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மையும் அனுகூலங்கள் காணப்படுகிறது. எல்லா விஷயத்திலும் ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். யாரிடத்தில் உணர்ச்சி வசம் பேசுவது இன்றைய காலகட்டத்தில் நன்மை ஏற்படாது என்பதை கவனத்தில் கொள்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றுவதற்குண்டான சூழ்நிலைக்கு தவறக்கூடிய அமைப்பு என்பதனால் கொடுக்கறதுக்கு முன்பாக பல விதத்தில் யோசித்து வார்த்தைகளில் பேசுவதில் மட்டும் மிக மிக கவனமாக இருப்பதும், குறிப்பாக உங்களுடைய தனிப்பட்ட அந்தரங்களை யாரிடத்தில் பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தமும் சந்தோஷமும் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். பயணங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். எல்லாவித பயணமும் ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. உத்தியோகத்தில் தனிப்பட்ட முறையில் உங்கள் செல்வாக்கு உயர்வதை கண்கூடாக பார்க்கலாம். உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி. புது அசையா பொருள் சேர்க்கை ஆனந்தம். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். தைரியமாக உங்களுடைய பெரிய பெரிய முயற்சிகள் பலரால் பாராட்டப்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். இன்றைய நாள் தொழில் அமைப்பில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவதை கண்கூடாக பார்க்கலாம். தொழில் நிமித்தமாக எந்த பயணங்கள் வந்தாலும் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது நன்மை ஏற்படுத்தி தரும். வண்டி வாகனத்தில் புதுப்பிப்பது, பழைய வண்டிகளை மாற்றிக்கொள்வது, புது வண்டிகளுக்கு உண்டான அமைப்புக்கு உத்தரவாதம் கிடைப்பதெல்லாம் நல்ல அமைப்பும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம் என்றாலும் கண்டிப்பாக வயிற்று உபத்திரம் உள்ள மகர ராசிக்காரர்கள் சிறிது எச்சரிக்கை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைய நாள் கண்டிப்பாக ஜவாப் ஜாமீன் விஷயம், தந்தை வழி உறவுகள் விஷயத்தில் வாக்குவாதம் வேண்டாம். பெரிய விஷயத்தில் எல்லா விஷயத்திலும் நிதானம். 3 குரங்கு பொம்மைகளைப் போல் வைத்துக் கொள்ளுங்கள். உங்களுடன் தேவையில்லாத குழப்பத்தை, சிலருடைய தவறான வழிகாட்டுதலை நம்பி தேவையில்லாத பிரச்சனைகளுக்கு ஆட்படாதீர்கள். சிறு சிறு வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். அந்த விஷயத்தில் மிக கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மை. ரகசியங்களை பரம ரகசியமாக வைத்துக் கொள்வது ஏற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். தனிப்பட்ட முறையில் எல்லா விதத்திலும் சிறு சிறு கவனமாக இருப்பதும், சந்திராஷ்டிரம் நாள் முழுவதும் உள்ளதை மட்டும் நினைவில் வைத்துக் கொள்வதும் யோகத்தையும் அனுகூலத்தை தரும். வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது பல விதத்தில் ஏற்றத்தையும் அனுகூலத்தை தரும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழிலமைப்பு, கடன் அமைப்பு மற்ற விஷயங்கள்லாம் அனுகூலங்கள். எதிரிகள் பலமெல்லாம் முற்றிலுமாக முறியடிக்கப்படும். சுப விரயங்கள் பிராப்தங்கள் காணப்படுவதனால் வண்டி வாகனம் அமைப்பு, பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்திற்குண்டான சுபகாரியங்கள் உங்களை ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம். ஸோ வியூவர்ஸ், இன்னைக்கு ஸ்கின்னை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருப்பீங்க நம்புறேன். இதே மாதிரி நாளைக்கு ஒரு சூப்பரான டாப்பிக்கோட உங்களை மீட் பண்ணுறேன். அண்டில் தென் பபாய் ஃப்ரம் பிரீத்தி சுரேஷ் வித் த என்டையர் டீம் ஆஃப் புத்தம் புது காலை. பபாய். Thank you.